அடுத்தடுத்து திமுக அரசாங்கம் மேல நிறைய அடி விழும் இந்த ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அண்ணாமலை அவர்களை பயங்கர பெருமையா தூக்கி வச்சு கொண்டாடும் சுச்சுவேஷன் இப்போ ஹேப்பன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஹிந்து தெய்வங்களை பத்தி ரொம்ப தவறா அவதூறா நெல்சன் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயங்கள் பத்தியும் அண்ட் அதற்கான ரிப்ளைஸ் வந்து பாஜகவினர் எப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப தேவையா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அரசியல் களம் அப்படின்றத டீ கோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஜஸ்ட் ஒரு 8 to 9 மினிட்ஸ்ல என்ன ஆயிட போகுது அப்படின்னாது பாருங்களேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. திண்டுக்கலுக்கு பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திற்கு போன எடப்பாடியாருக்கு அங்கேயும் வச்சாங்க ஒரு செக். அந்த மனுஷனுக்கு என்னன்னு தெரியல, பாவம், இடி மேல இடி அடி மேல அடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்களாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களும் இல்லாத நபர்களும் அவரை பத்தி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருந்து, அதாவது நம்ம கட்சிக்குள்ள இருந்து பிரிஞ்சு போன நபர்கள் எல்லாரையும் திரும்பவும் நீங்க உள்ள கொண்டு வரணும், நிபந்தனைகள் இல்லாம 10 நாள் கெடு, நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாருக்கு ஒரு செக்க வச்சிருந்தாரு. இந்த ஒரு நேரத்துல திடுதிப்புன்னு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, தவளை தன் வாயால் கெடும் போல இவரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா திண்டுக்கல்ல பேசுறாரு மீட்டிங்ல. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, மதுரை விமான நிலையத்துக்கு பேர் மாற்றம் அப்படிங்கிறது பண்ண போறோம் சீக்கிரமா. சோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய பேரை வைக்கிறதுக்காக நான் கண்டிப்பா சென்ட்ரல் கிட்ட பரிந்துரை பண்ண போறேன். நான் வந்துட்டேன் ஆட்சிக்கு அப்படின்னா இந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இங்க நடக்கும், இங்க நாங்க பேரை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயம், ஒரு பொதுவாவே ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதற்கான டிபேட் அப்படின்னு பண்றவங்க தான் மிக அதிக அளவுல இருப்பாங்க. சோ இந்த ஒரு நேரத்துல ஜான் பாண்டே அண்ட் கிருஷ்ணசாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து விமர்சனம்னா சின்ன விமர்சனம் கிடையாது, எடப்பாடியாரை நோக்கி வேற மாதிரி கேள்விகளை பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம், இப்போ 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மதுரை விமான நிலையம் கட்டினாங்க அப்படின்னா அங்க இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க தூக்கி கொண்டாடப்படுற ஒரு தியாகி அப்படின்னா இம்மானுவேல் சேகரனார் அவர்கள். சோ இவருடைய பேரை தான் நீங்க இந்த மதுரை விமான நிலையத்துக்கு வச்சா வைக்கணுமே தவிர, இவரை திடுதிப்புட வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடடா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், முதல்ல உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்ல இருக்கிற ஓட்டைகளை தயவு செஞ்சு பாருங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதுவே வந்து பெரிய வினையா மாறிட போகுது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார ஒரு மாதிரி எதிரும் புதிருமா கலாய்ச்சி விட்டுட்டாரு. சோ எடப்பாடியார் வந்து சைலண்டா ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இவ்வளவு பெரிய டிபேட்டா மாறி அங்க இருக்கிற ஒரு செட் ஆஃப் சமூக ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நாங்க இறங்கி இந்த ஏர்போர்ட்டுக்காக எங்களுடைய இடங்களை நாங்க கொடுப்போமா, இவர் வந்து அவருடைய பேரை வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி பல சண்டைகளும் பல கேள்விகளையும் அங்க மூட்டி விட்டு செம்ம வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய ஆட்கள் அப்படிங்கிறது யதார்த்தமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாவும் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல இவங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மேலேயும் மீதம் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் நல்ல தியாகிகள் அப்படின்னு எல்லார் மேலேயும் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. சோ இவங்களுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்றதா அவங்களுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்றதா அப்படின்னு அவருக்கே ஒரு தலைவலியை கிரியேட் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு இமேஜை ஷேர் பண்ணி இவரை மாதிரி வருமாப்பா, இவர் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. காரணம், இப்போ வந்து பாஜக சார்பில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த மீட்டிங்ல வந்துட்டு பயிற்சி முகாம், ஓகேவா, டெல்லியில நடக்குது. இந்த பயிற்சி முகாம்ல பாஜகவினுடைய எல்லா தொண்டர்களும் இதை எப்படி எதிர்கொள்ளணும் அரசியல் அப்படிங்கிற களத்தை பத்தியும் எல்லாம் ஃபுல்லா டீகோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீட்டிங்ல கடைசி ரோவ்ல சேர்ல உட்காந்துருக்காப்ல நார்மலா எல்லாரு கூடயும் சேர்ந்து அமர்ந்து அந்த பயிற்சி எப்படி நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பக்கத்திலேயே உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிற இன்னொரு நபரை பார்த்து, அவர் பாரு எப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு, நம்மளுடைய ஆட்சி காலங்கள்ல நம்மளுடைய தலைவர்கள் பக்கத்துல யாராவது இவ்வளவு பிராங்கா இவ்வளவு ஃப்ரீயா உட்கார முடியுமா, ஆனா பாருங்க இந்த மனுஷன் அதுவும் லாஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பயங்கர அல்டா புல்டாப்பா செம்மையா புகழ்ந்துட்டு இருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை.
அடுத்த கட்டமா சரி தீபிகா ஏதோ சூப்பரான விஷயம் இருக்கு, பயங்கரமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தியே, அண்ணாமலை அவர்களுக்காக ஃபேவரான விஷயம் இருக்குன்னு சொன்னியேன்னு கேட்டீங்கன்னா இப்ப வர அந்த விஷயத்துக்கு இந்தியா டுடே சார்பில் சவுத் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை ஏற்பாடு நடக்குது. அங்க ஒரு பேச்சரங்கம். இதுக்கு வந்து ஒரு 4 முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை நம்ம சவுத் இந்தியா சைட்ல இருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. முதல் நபர் அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையா அவர்கள் அண்ட் துணை முதலமைச்சர் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சரான DK சிவகுமார், இவங்க 2 பேருக்கும் ஏகாந்திர பொருத்தம்னு சொல்ற மாதிரி ஒத்தே வராது. ஆனா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் பிளஸ் வந்து ஆந்திராவினுடைய மினிஸ்டர் லோகேஷ் அவர்கள், இவர் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் லோகேஷ். ஓகே, சோ இந்த 3 நபர்கள் பெரிய பெரிய ஒரு பிராண்ட் அம்பாசடர்னு கூட சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஒரு செம்மையான ஒரு பெருமை, இவங்களுக்குன்னு வேற லெவல். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கட்சியில அடிமட்ட தொண்டன் அப்படின்னு இன்னைய நாள் வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான பதவியும் இன்றைய சூழல்ல கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிராண்ட் அப்படின்னா ஒரு பாஜகவினுடைய அதாவது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தான் இருக்குதே தவிர இன்றைய தற்போதைய ஒரு பதவி அப்படிங்கிறது அவர்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனாலும் 4வது நபரா இருக்கிற அண்ணாமலை அவர்களை முன்னாடியே அழைப்பு கொடுத்து நீங்க வாங்க, நீங்க கண்டிப்பா இந்த டிபேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சோ இது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு அங்க இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் செம்ம சந்தோஷமா இவங்க எல்லாரும் பேசுறதை விட கீ பாயிண்ட்ஸும் டேட்டாஸும் ரொம்ப அதிக அளவுல வச்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரே நபர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்காங்க. சோ கோயம்புத்தூர்ல இந்த ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஒரு இடத்துல இந்த கான்க்ளேவ்ல எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ரொம்ப கோரிக்கையாவும் வச்சிருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஷார்ட்டா மிஸ் பண்ண போறதும் கிடையாது. அடுத்த கட்டமா நெல்சன் அவர்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன். புடவை கட்டின பெண்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஜாதி ரீதியில அதாவது கொலை பண்ணப்பட்டு இந்த மாதிரிலாம் என்னென்னவோ பேசியிருக்காரு. அவங்கலாம் வந்து கடவுள் அவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்துயிசம் ரொம்ப மோசமா வந்து டிபேட்ல வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா செம்ம காண்டாவுறாங்க. ஹிந்துஸ் மேல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கான காரணம் என்ன, ஏன் அப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட அவங்க சிறுபான்மையினருடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க மேல சும்மா ஒரு சின்ன கீறல் கூட விழாம பாத்துக்கிறீங்க. அப்ப ஹிந்துஸ இவ்வளவு நாள் ஸ்பிளிட் ஆகி தனிமையில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி இருந்தவங்கள ஒன்றிணைச்சு பாஜக கூட இணைச்சு விடுறது திமுகவினுடைய பெரிய பங்கா அப்படிங்கிற கேள்வியும் அங்க எழுது. சோ பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ தமிழகத்துல இருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள். அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், ஹிந்துயிசம் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஹிந்துஸ் எல்லாரும் டோட்டலா பாஜக பக்கம் சாயறதுதான் முக்கிய காரணம். முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடை ரெடி பண்ணி அங்க எல்லாரையும் ஒன்றா இணைச்சது அப்படிங்கிறது பாஜக பெரிய பங்கு வாங்கிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஆஸ் லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ தெளிவா பிளான் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்குது. இது எல்லாமே வந்து திமுக அறிந்தும் அறியாமலையும் பாஜகவுக்கு செய்யும் பெரிய உதவி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருப்பாடு, அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நபர்களை கிழந்துட்டு போறதுக்கான முக்கிய காரணமும் இவர் தான், அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏன் செய்யணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாரும் இருக்கணும், இவங்க எல்லாருமே இருந்தாதான் கட்சி வளரும், கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறதும் பொறுமையா இருக்கணும், மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போனப்பவும் கோரிக்கையா வச்சு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை தான். ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் பிளாக் ஷீப்பாங்க, அவரால்தான் எல்லாருமே போறாங்க வெளியில. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் போனதுக்கும் அவர் தான் காரணம், ஓபிஎஸ் அவர்கள் போனதுக்கும் அவர் தான் காரணம், எல்லாருக்கும் அவர் தான் காரணம் அப்படிங்கிறது ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது தான் ஒரு கூடுதலான கேள்வியாகவும் இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடந்தாலும் நம்ம ஃபுல்லா டீகோட் பண்ணி டெப்தா பேசுவோம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye.